ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து ஏற்கனவே 23 மாவட்டங்கள் வந்து வந்திருந்துச்சு. இப்போ வந்து சில மாவட்டங்கள் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கள் விட்டுருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அப்டேட்ஸை போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 23 மாவட்டங்கள் கிராம உதவியாளர் வேலை வந்து வந்துருந்துச்சு. அதாவது வேலூர், அதுக்கப்புறம் ராணிப்பேட், இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து 23 மாவட்டங்கள் வந்து விட்டிருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு மாவட்டங்கள் வந்து விட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 28/7/2025 இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 26 ஆகஸ்ட் 26ஆம் வந்து முடியுது. ஸோ வந்து அது என்ன மாவட்டம், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது கிராம உதவியாளர் வேலை எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு எப்படி வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்டிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேரியேஷன் ஆகுது. ஸோ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, வட்டத்தின் வாரியாக உங்களுக்கு வந்து இனசுழற்சி விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது எம்பிசி, டிஎன்சி மட்டும் ஒரு வட்டத்தில் அப்ளை பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பொது பிரிவினர், அதுக்கப்புறம் முன்னுரிமை உள்ளவர், முன்னுரிமையற்றவர் அப்படின்னு வேரியேஷன் ஆகுது. உங்கள் வட்டத்துக்கு எந்த மாதிரி வந்திருக்கோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எப்படி பார்க்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 10th பாஸ் ஆர் ஃபெயில் பண்ணவங்க அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கும். தமிழ் வந்து பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கல்வி தகுதிகளாக வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வயது வந்து 21 வயசாகவும், அதிகபட்ச வயது வரம்பு வந்து 37 வயசாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 ஆண்டுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 ஆண்டுகள் கூடுதலாக தளர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 50 வயசு பொது பிரிவினராக இருந்தால், அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பட்டியலினத்தவர் இவங்களுக்கெல்லாம் 55 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு வட்டத்தில் வந்து வந்திருக்கு. அது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு நான் சொல்கிறேன் வீடியோவில். ஸோ வந்து அந்த வட்டத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் வந்து இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்க இதுக்கு சென்டருக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடிப்படை விதி 10 படி உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வு செய்யப்படுபவரின் நடத்தை குறித்தும் முந்தைய குற்ற பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரின் கணவரோ மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறொரு திருமணம் செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதர தகுதிகள். அதுக்கப்புறம் வயது வரம்பு, அதுக்கப்புறம் கல்வி தகுதி வந்து 10th பாஸ் ஆர் ஃபெயில் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் வந்து இப்போ கிராம உதவியாளர் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, கரூர் மாவட்டத்தில் நிறைய வட்டத்தின் கீழே சார்பில் வந்து விட்டுருக்காங்க. தனித்தனி வட்டத்தின் சார்பாக, அதாவது தாலுக்காக்கள் சார்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது கரூர் மாவட்ட வருவாய் அலகில் புகழூர் வட்டத்தில் காலியாக உள்ள ஒரு கிராம உதவியாளர் பணியிடத்தை நிரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பிற்குட்பட்ட நபர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சைக்கிளோட தெரியணும், தமிழ் எழுத படிக்க தெரியணும், இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. இன்றைக்கி தான் கரூர் மாவட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நான் வந்து சம்பளம் வந்து சொல்லிடுறேன். 11,100லேருந்து 35,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ வந்து கரூர் மாவட்டத்தில் வேறு எந்தெந்த மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கூகுளில் போய் karur.nic.in அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்த வந்து கரூர் மாவட்டத்தோட அவங்களோட அஃபிஷியல் ஜாப் வெப்சைட் வந்து வந்துடும். ஓகேங்களா, அதில் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, அதாவது தாலுக்காக்கள் வாரியாக கொடுத்துருக்காங்க. புகழூர் தாலுக்கா, அதுக்கு வந்து கீழே வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன், இது வந்து அந்த தாலுக்காக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதே மாதிரி மாமங்கலம் தாலுக்கா. ஓகேங்களா, அதுக்கு வந்து அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கடவூர் தாலுக்கா கொடுத்துருக்காங்க.
அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணராயபுரம் தாலுக்கா குடுத்துருக்காங்க. குளித்தலை தாலுக்கா குடுத்துருக்காங்க. கரூர் தாலுக்கா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அரவக்குறிச்சி தாலுக்கா. ஓகேங்களா? அப்ப கரூர் மாவட்டத்தில இந்த மாதிரி 6 தாலுக்காக்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் சில மாவட்டங்கள் வந்து இன்னுமே வரல. அந்த மாவட்டங்கள் வர்றப்ப நம்ம சேனல்ல நான் மறக்காம அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. 23 கிராம உதவியாளர்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப வந்து கரூர் மாவட்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து வர்றப்ப மறக்காம நான் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மாவட்ட கிராம உதவியாளர் வர்றப்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பவே அப்டேட் பண்ணிருவேன். ஸோ வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, கரூர் மாவட்டம், கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பம். ஓகேங்களா? அதாவது உங்களோட வட்டத்தின் பெயர். இப்ப புகழூர் வட்டம்னா புகழூர் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? வித் செல்ஃப் அட்டென்ஷனோட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே தமிழ்ல தான் ஃபில் பண்ணணும். தமிழ்லயே ஃபில் பண்ணணும். இங்கிலீஷ்லயே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட பெயர் வந்து தமிழ்ல கரெக்ட்டா எழுதிக்கங்க. இனிஷியலோட எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து நீங்க கரெக்ட்டா எழுதிக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க அப்பா அல்லது கணவரின் பெயர். அப்புறம் உங்க வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்ட்டா எழுதணும். வித் பின்கோடோட எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிறந்த தேதி. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஜூலை 1ஆம் தேதி 2025 படி உங்களோட வயசு என்னவோ அந்த வயச வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலினம் ஆணா, பெண்ணா எழுதணும். உங்களோட வகுப்பு கம்யூனிட்டி கேட்டகரி எழுதணும். அதுக்கப்புறம் மதம் வந்து நேஷனாலிட்டி அண்ட் ரிலிஜியன் வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட சொந்த மாவட்டம், வட்டம், கிராம விவரங்கள். ஓகேங்களா? அது வந்து நீங்க எழுதணும். அதாவது நீங்க எந்த மாவட்டத்தில இருக்கீங்க? கரூர் மாவட்டம். எந்த இருப்பிட வட்டம்னா புகழூர்னா புகழூர். இல்லன்னா கரூர்னா கரூர். அந்த மாரி எழுதிக்கணும். அந்த கிராமம் அதோட கிராமம் என்ன அப்படின்னு எழுதிக்கணும். இருப்பிட கிராமம் எழுதிக்கணும். விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர். நீங்க எந்த கிராமத்துக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த கிராமத்தோட பெயர் வந்து நீங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொடர்பு விவரங்கள் வந்து ஆதார் எண் வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா? 12 நம்பர் வந்து கரெக்ட்டா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு அட்டை அந்த எண் வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வேலிடான ஆக்டிவா இருக்க மொபைல் நம்பருக்கு வந்து குடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ஆக்டிவா இருக்க இமெயில் ஐடி வந்து நீங்க வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி மற்றும் தொழில்நுட்ப தகுதி விவரங்கள். அதாவது கல்வி தகுதி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி, மதிப்பெண் சான்று நகல் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? அதாவது 10th பாஸ் ஆர் ஃபெயில் அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த குவாலிஃபிகேஷன் என்னவோ அத வந்து அப்ளை ப எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைக்கிள் வந்து ஓட்ட தெரியுமா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியும். அதுக்கப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன். 2 வீலர் வந்து ஓட்டுவீங்களா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 வீலர் வச்சிருந்தீங்க அப்படிங்கன்னா, உங்க டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வேலிடிட்டி டேட் எத்தனாவது மாசம் வரைக்கும் செல்லுபடி ஆகுதோ, அந்த வேலிடிட்டி டேட்ட வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் படிக்கவும், எழுதவும் தெரிந்த மொழிகளின் விவரம். உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரியும்னா தமிழ்னு எழுதுங்க. இங்கிலீஷும் தெரியும்னா இங்கிலீஷ்னு எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குற்ற வழக்கு ஏதாச்சும் இருந்தா, ஏதாச்சும் கேஸ் இருந்துச்சுன்னா இருக்குன்னு எழுதுங்க. இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் வந்து இருப்பிட சான்று. ஓகேங்களா? நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கணும். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கங்க. ஓகேங்களா? டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ். அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டு, பாஸோ ஃபெயிலோ அந்த 10th மார்க் ஷீட் இல்லன்னா தோல்வி அடைஞ்சிருந்தா அதுக்கான ஒரு மார்க் ஷீட் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மார்க் ஷீட் வந்து நீங்க இணைக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், அப்புறம் முன்னாள் படைவீரர் சான்றிதழ்கள். ஓகேங்களா? இராணுவத்தினரா இருந்தா, மாற்றுத்திறனாளிகளா இருந்தா மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ். அதுக்கப்புறம் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்றமைக்கான சான்றிதழ். ஓகேங்களா? இப்ப தமிழ் தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா, தமிழ் வழியில கல்வி பயின்று படிச்சதற்கான சான்றிதழ். ஆம்னா ஆம் வச்சிருந்தீங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விட்டோ சர்டிஃபிகேட் இருந்தா இருக்கு. இல்லைன்னா இல்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்ப வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணீங்களோ, அந்த டேட் வந்து நீங்க எழுதுற மாரி இங்க இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பணி நியமன முன்னுரிமை கோருபவராயின் அதற்குரிய சான்று மற்றும் இதர ஆவணங்கள் வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் உங்கள் சைன் இங்கே போட்டு நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அந்த டேட்டு, அந்த பிளேஸ் வந்து போட்டுட்டு, இங்கே வந்து வட்டாட்சியர் அப்படின்னு போட்டு எந்த வட்டமோ அந்த வட்டமில் போட்டு நீங்கள் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரூர் மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கு வந்து இப்படி தான் சொல்லியிருக்காங்க. 23 மாவட்டங்கள் வந்து விட்டிருந்தாங்க. இப்போ வந்து கரூர் மாவட்டம் விட்டு இப்போ இன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள் கிராம உதவியாளர் போஸ்ட் வந்து விடுறப்ப இன்னும் பாதி மாவட்டங்கள் விடலை இல்லையா, அப்டேட்டட் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்கள் விடுறப்ப நான் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வரப்போ உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.